வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இங்கே லாஸஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. அதனால் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 73 பாயிண்ட் மட்டுமே நெகட்டிவாக முடிஞ்சிருக்குங்க. அண்ட் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதாக பார்த்திங்கன்னா ஹீட் மேப்பு. ஸோ பெரிய பாசிட்டிவிட்டியும் இல்லை, பெரிய நெகட்டிவிட்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் 1.4% டவுனு, ஐசிஐசி 1.2% டவுனு, HDFC 0.7%, இன்ஃபி 1.3% டவுனு, ஐடிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10க்குள்ளே இருக்குது வெயிட்டேஜில் 0.65% டவுனு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சதுனால பெரிய ஃபால் இல்லாமல் தப்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். பட் நிறைய ரெட்டு தாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ அடுத்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 500க்கு போயிடலாம். நிஃப்டி 500லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50 அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறையா சிவப்பு தான் வந்து கண்களுக்கு தெரிகிறது. ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டுமே கொஞ்சம் பேரிஷாக தாங்க இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாங்க. ஸோ நம்ம டெய்லியும் பார்க்குற அதே விஷயம் தான் நம்ம திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வந்து 5 வாரங்களாக மார்க்கெட் கீழே விழுந்திருக்கிறதுனால இந்த வாரம் ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கும் ஆர் கன்சால்டேஷன் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக மார்க்கெட்டால் கீழெல்லாம் விழுக முடியாது. அல்டிமேட் லிக்விடிட்டி மார்க்கெட்டுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடம் தான். 24,460 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லிக்விடிட்டி இருக்குது. இப்போ இங்கே வந்த மார்க்கெட் அதை கிராப் பண்ணிட்டு தான் ஃபர்தராக மேலே போகணும். ஆனால் அதை கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பியரிஷ்னஸ் இருக்கிறதுனால சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டோம் அப்படின்னா அற்புதமான பேட்டர்னுங்க. இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் இன்சைடு கேண்டில், இந்த கேண்டிலுக்குள்ளேயே வருது. அதுக்கு அடுத்த கேண்டிலும் இன்சைடு கேண்டில் தான். இங்கே பாருங்கள், தொடர்ந்து 3 நாள் இன்சைடு கேண்டில். மார்க்கெட்டுடைய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சுங்கிறது நேரோவாயிட்டே போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தெரியுது. மேபி நம்ம 4 ஹவருக்கு போகும்போது இன்னும் அந்த ட்ரையாங்கிள் பெருசாகும். 1 ஹவருக்கு போனீங்கன்னா இன்னும் அந்த ட்ரையாங்கிள் வந்து பெருசாகும். 15 மினிட்ஸுக்கு போனீங்கன்னா இன்னுமே அந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது பெருசாகும். 5 மினிட்ஸுக்கு போனால் இன்னுமே அந்த ட்ரையாங்கிள் பெருசாகும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கன்சால்டேஷனை போட்டுட்ருக்கு. இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது உடைக்கப்படும் போது ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலியை கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து. ரொம்ப சூப்பரான ப்ரைஸ் ஆக்ஷனாக அது வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் ரீசெண்ட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தேங்க. உங்களுக்கு நான் பேக் டெஸ்டிங் பண்ணும்போது பார்த்தது எனக்கு அரௌண்ட் இந்த ரேஞ்சிலையோ ஆர் இந்த ரேஞ்சு எனக்கு சரியாக எந்த இடத்துல பார்த்தா ஞாபகம் இல்லைங்க. ரொம்ப உங்களுக்கு மார்க்கெட் கீழே விழுந்து ஐ திங்க் இந்த ரேஞ்சில் தான், இந்த இதுக்குள்ளே தான் எங்கேயோ நான் ஒரு பக்கம் பார்த்தேங்க. எனக்கு சரியாக எந்த இடத்துல ஞாபகம் இல்லை, நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இதுதானோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ பார்க்க முடியல இப்போ சரியாக. மார்க்கெட் வந்து தொடர்ந்து நேரோவாயிட்டே வரும். ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட், விரித்தனமான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வரும். இப்போது இது இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கிட்ட வர்றது ஓகே தான். ஆனால் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போயிரு அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஆனால் இப்போ ஸ்வீப் பண்ணாமல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிரு அப்படிங்கிறதுனால சொல்ல முடியல. யாருக்கண்டா அவங்களுக்கு இதை பிரேக் அவுட் ஆகி கீழே போகிறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு டைரக்ஷன்லெஸ்ஸாக தான் மார்க்கெட் இருக்குது. இங்கே இப்போ கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தான் அது மேலே போயிடு அப்படின்னு சொன்னாலுமே கீழே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணாமல் மேலே போச்சுன்னா இங்கே பாருங்க, இங்கேருந்து இப்போ 24,649 இருக்குங்களா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போக முடியும். 650 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் ரேலி ஆக முடியும். ஆனால் அல்டிமேட்டாக இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ 600 பாயிண்ட் மேலே போகிறத நம்ம பாசிட்டிவ்னு சொல்லி தான் ஆகணும். ஆனால் மேலே போகிறதே கீழே ஆகுதுக்கு தான் அப்படின்ட்டு கீழே வந்துடும். ஏன்னா லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணலை. லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் என்ன ஒரு ரேலி வந்தாலுமே அதை நம்ம ஃபேக் ரேலியாக தாங்க கன்சிடர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பரான சூப்பரான கன்சால்டேஷன் பிரேக் அவுட்டுக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா
இந்த கேண்டிலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா 24,784 அண்ட் லோவான 24,535. இதுக்குள்ளே மார்க்கெட் எந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டாலும் சரி, இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி வந்தாலும் சரி, இல்லை இவ்வளோ தூரம் போயிட்டு இப்படி போனாலும் சரி, இதை தொடாமல் நம்ம வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சு பேரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான முடிவுக்கும் போக முடியாதுங்க. இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம், இங்கே வந்திருக்கிற புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பெரிய மரியாதை கிடையாது, இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு தான் மரியாதை இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ரெண்டுமே வந்திருக்கு. இத்தனைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு கன்சால்டேட் தாங்க ஆச்சு, இருந்தாலுமே 2 ஃபேர் வேல்யூ கேப் வந்து உருவாக்கியிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ப்ரைஸ் வந்து இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸலும் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறதுனால ஓகே, இப்போ இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் பாலிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கிடையாது. இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் நான் இப்போவும் சொல்கிறேன் வேலிட் கிடையாது. இங்கேருந்து மேபி மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலுமே இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகும். அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரிஸ்க் ரிவார்டும் ஃபேவரபுளாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு B+ செட்டப்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு 60 மார்க் 100க்கு 60 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டப் இது. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நல்ல மார்க் வாங்கத்தானே ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தான் நல்ல மார்க் கிடைக்கிற செட்டப்பை தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அதில் நம்ம அந்த ரிவர்ஸில் ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே அந்த இடத்துல கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு 90% ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 50 to 60% ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அப்படி நம்ம ஒரு ட்ரேடை எடுத்தோம்னா திருப்பி அதே மாதிரி ட்ரேட் பண்ணோம்னா லாங் ரனில் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. அதனால் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம், இங்கேருந்து மேலே போகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இப்போ குறைவு தான். ஆனால் அதையும் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா நம்ம அதை இப்போ நினச்சி ஆஹா இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோமே, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு, அதை நம்ம எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் போகவே கூடாது. இன்றைக்கி நேற்று அந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் அப்படிப்பட்ட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான். அண்ட் இன்றைக்கி இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் அப்படிப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் தான். இது ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு இல்லை. அப்போது இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ரைஸை ரிவர்சல் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் இல்லை. ஃபேர் வேல்யூ கேப்னாலே ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடியது தான். இருந்தாலுமே அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். லிக்விடிட்டியை கிராப் பண்ணாமல் ஃபார்ம் ஆகிற எந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் எந்த விதமான ஒரு பவரும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போய் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருந்தா கூட இவன் ஒரு ஒர்த்தான ஆள், இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒரு ஒர்த்தான ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸ் ரிவர்ஸ் பண்ணு நம்ம சொல்லலாம். ஆனால் எப்போ அது எந்த விதமாக இன்றைக்கி பாருங்கள் இது ஒரு இன்சைட் கேண்டில், அகைன் இது ஒரு இன்சைட் கேண்டில்னா ப்ரீவியஸ் டே ஹைட் இருக்க லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணல, ப்ரீவியஸ் டே லோ கிட்ட இருக்க லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணல. இது ரெண்டையுமே ஸ்வீப் பண்ணாமல் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிடையாது. இன்றைக்கி 2 ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இன்றைக்கி ஃபார்ம் ஆன பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் மதிப்பில்லை, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் மதிப்பில்லை. இன்றைக்கி ஃபார்ம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷனுக்கே பெரிய மரியாதை கிடையாது. ஏன்னா ஒரு கேண்டிலுக்கு உள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு, இன்சைடு கேண்டில். என்ன சொல்ல முடியும் நம்மளால்? இதுலேருந்து என்ன இன்டர்பிரேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னா ஒன்றுமே கொண்டு வர முடியாது. அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான டேக்அவே. அப்போ என்றைக்குமே ஒரு இன்சைடு கேண்டில் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ட்ரெண்டை உண்டாக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிற அன்றைக்கி நமக்கு என்றைக்குமே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்குமே எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் மார்க்கெட் கீழே போச்சு, மேலே வந்துச்சு, கன்சால்டேட் ஆச்சு, முடிச்சிருச்சு. அவ்வளோதானே ஒழிய இங்கேருந்து டேக்அவே அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் கன்சால்டேஷன் டே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியுங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் பியரிஷாக வந்ததுனால இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஒரு ரேஞ்சாக இருந்துச்சு. அதாவது 784 535 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த 735K 24,735K ஒரு பவர் வந்துருச்சு. ஏன்னா அகைன் இந்த கேண்டில் இன்சைட் கேண்டிலாக வந்ததுனால ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இன்னும் கொஞ்சமே லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேபி நாளைக்கு ப்ரைஸ் இங்கே போச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோனாக இதுவுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது 1 ஹவரில். இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப். நான் அதை ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். அது போயிடுச்சு, சரி பரவாயில்ல, நம்மளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலோட இது 1 ஹவரில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப் 15 மினிட்ஸ். இங்கே பாருங்கள்,
இப்போது இது ஒரு முக்கியமான ரிவர்சல் ஜோன். அதை தாண்டி 784 முக்கியமான ரிவர்சல் ஜோன். அதை தாண்டி 893 முக்கியமான ரிவர்சல் ஜோன். அதை தாண்டி 956 முக்கியமான ரிவர்சல் ஜோன். அப்போது ப்ரைஸ் சப்போஸ் இப்படி மேலே போச்சுன்னா ஏகப்பட்ட ரிவர்சல் ஜோன்ஸ் தொடர்ந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறது எல்லாமே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படிங்கிறத தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு மூவ் வந்தாலுமே எப்போ அதால் ப்ரைஸால் இதெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும்னா, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 464. இந்த ஸ்டாப் லாஸை அடித்தா தான் இதையெல்லாம் ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிருச்சுன்னா ப்ரைஸால் இங்கே இருக்கிற தடை அதை உடைங்கிற மாதிரி ஈஸியாக உடச்சிட்டு போக முடியும். அது ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஒரு புஷ் கிடைக்கும் இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணால். ஆனால் அப்படி ஸ்வீப் பண்ணாமல் மேலே போகுது அப்படின்னா எந்த விதமான புஷ்ஷும் கிடைக்காது, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு நியூஸால் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கீழே விழுந்துடும். இல்லை உங்களுக்கு ஏதாவது வால்டலிட்டியில் மார்க்கெட் பெருசாக மேலே போனாலுமே மிகப்பெரிய சரிவு சந்திக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நடக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் 100% எதுவும் கிடையாது. ஆனால் அப்படி நடந்தால் அது ஒரு ஃபேக் மூவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை ப்ராப்பராக ரீட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்மார்ட் மணி அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் பேஸ் பண்ணேன். அவங்க வந்து எப்படி பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ண விஷயம் தான். அதை வச்சு தான் நானும் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். மற்றவங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது மூலமாக இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த விதமான டைரக்ஷனும் இல்லாமல் இருக்குது. 464 டச் பண்ணாமல் ஃபர்தராக எந்த விதமான ஒரு அப்சைட் ரேலியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறதான் இப்போதைக்கு நிஃப்டியிலிருந்து நமக்கு தெரிய வருதுங்க. அண்ட் எனக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி உடச்சிட்டு நல்லா லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வெவ்வேறு விதமான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை போட்டுட்ருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பட் ஓவராலாக மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கலாம். இப்போ நிஃப்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி லெவலை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி ஒரு 50 நிஃப்டியாக இருந்துச்சுன்னா, நான் பேங்க் நிஃப்டியாக இமேஜின் பண்ணுறேன்னா ஒரு 54,223 54,300 லெவல் இப்போ இருக்கணும். ஆனால் அப்போ இருக்கிறது 55,320 மாதிரி ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 55,000 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேபி ஃபர்தராக ஃபால் வந்தாலுமே இப்போது நிஃப்டி வந்து இந்த 464 தொடும்போது பேங்க் நிஃப்டி மோஸ்ட் லைக்லி இந்த 55,000 தொட்டுரும். இங்கேருந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இன்றைக்கி நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2% இறங்கியிருக்கு. என்றைக்குமே மார்க்கெட்டில் ஃபால் ஆகுது, விக்ஸும் ஃபால் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பயப்படலை, மார்க்கெட் கீழே போகிறத பார்த்து பயப்படலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க பயப்பட்டாங்கன்னா ப்ரீமியம் ஏறிடும். என்றைக்குமே பயந்து மார்க்கெட் கீழே விழும்போது தான் ப்ரீமியம் ஸ்பைக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவங்க பயப்படாத பார்க்கும்போது மேபி மார்க்கெட்டிங்லேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் இது ஒன் ஆஃப் த இண்டிகேஷன் தான். நம்ம ப்ரைஸுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சு இங்கிறது மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். இதை டச் பண்ணிவிட்டு மேலே போனால் அது ஒரிஜினல் ரேலி, டச் பண்ணாமல் மேலே போனால் அது ஃபேக் ரேலி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அனாலிசிஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படி தான் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி முடிச்சுட்டு அப்படியே கிரிப்டோ பக்கம் போகலாம். முதல்ல பிட்காயினுங்க. ஸோ கிரிப்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில் வரது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அந்த விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் கன்சால்டேஷன் ஜோன். அந்த கன்சால்டேஷனை முடிச்சுட்டு பிரேக் அவுட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், இந்த இடத்துல ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எந்த விதமான ஒரு ட்ரெண்டுமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்குது. மற்ற காயின்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபால், மிகப்பெரிய ரைஸ் அப்படின்ட்டு ஹியூஜான மூவ்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு என்னமோ இங்கேருந்து பிட்காயின் வந்து விரித்தனமாக மேலே ஏறப்போகுது அப்படின்னு தோணுது. இருந்தாலுமே அந்த மேலே ஏறப்போகுது அப்படிங்கிற விஷயம்
இந்த 4 ஹவர் இருக்க 1,16,165 அப்படிங்கிறத தாண்டும் போது தான் கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சாப்பியாகவும் ஒரு பயங்கர மூவ்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு நீங்கள் வந்து இதோட மூவ்மெண்ட்லாம் பார்த்து ப்ரைஸ் புல்லிஷ் ஆயிடுச்சு பேரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ப வேணாம். இந்த ஸ்விங் லோவான 1,11,960 தானா தான் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்விங் ஹையான 1,16,165 தானா தான் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 2 லெவலை வந்து ப்ரைஸ் வந்து தாண்டாத வரைக்கும் கன்சாலிடேஷன்ட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுதுன்னு ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அண்டு அவ்வளோதான் ட்ரேடர்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.